வெல்கம் டு மனோன்மணி ஐஏஎஸ் அகாடமி. எமது சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். 31 மே 2026 அன்று தினமணி செய்தித்தாளின் முக்கிய குறிப்புகளை பார்ப்போம். கர்நாடகாவுடைய புதிய முதல்வராக பார்த்தீங்கன்னாக்கா டி.கே. சிவகுமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதற்காக கர்நாடகா சட்டப்பேரவை காங்கிரஸ் குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து அந்த கர்நாடகா மாநிலத்துடைய ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து ஆட்சி அமைக்க அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனு கோரியிருப்பார். அடுத்தது வீராணம் ஏரி. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா வீராணம் ஏரியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வருடத்தில் சென்னை குடியிருப்புகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுறாங்க. இந்த வீராணம் ஏரி அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் மாவட்டத்தில் காட்டு மன்னார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரி தான் வீராணம் ஏரி. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னாக்கா வீராணம் ஏரியிலிருந்து நீர் இருப்பு குறைந்ததால் சென்னை குடிநீர் தேவைக்கு அனுப்பப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 30 அடி கன அடி குறையப்பட்டுள்ளது என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த காட்டு மன்னார் கோவிலில் உள்ள வீராணம் ஏரிக்கு நீர் வரவு பார்த்தீங்கன்னாக்கா நீர் வரத்து கீழணையிலிருந்து வடவாறு வழியாக தண்ணீர் வருகிறது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பற்றாக்குறை பார்த்தீங்கன்னாக்கா இருக்காது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. வர ஜூன் மாதம் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையை திறக்கப்பட்டால் ஏரிக்கு நீர் வரத்து அதிகரிக்கும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அப்போ இந்த வீராணை ஏரிக்கு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையிலிருந்தும் நீர் வரத்து திறந்து விடும்போது கிடைக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது இது ஒரு முக்கியமான நியூஸு. சிறப்பு தொழில் கடன் விழா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்குறாங்க. இது என்னன்னாக்கா தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் சென்னை கிளை சார்பில் திங்கட்கிழமை ஜூன் 1 நாளை முதல் இல்லையா ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை சிறப்பு தொழில் கடன் விழா நடைபெறவுள்ளது என சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார் என்றதை கொடுத்திருப்பாங்க. இதில் முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னாக்கா தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மாநில அளவில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு நிதி கழகம் ஆகும். இப்போ இது பேர் என்னது? தமிழ்நாடு அரசு நிதி கழகம். இது பார்த்தீங்கன்னாக்கா 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கழகம் மாநில அரசின் ஆதரவுடன் இதுவரை எண்ணற்ற தொழிற்சாலைகளுக்கு கடனுதவி வழங்கி தொழில் வளர்ச்சிக்கு முன்னோடியாக திகழ்கிறது. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய உதவியோடையே நிறைய தொழில் முனைவோர்களுக்கு கடனுதவி வழங்கி தொழிற்சாலை அமைக்க நிறைய ஊக்குவித்திருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கழகம் அதாவது தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் பிரிவுகளுக்கு புதிய தொழிற்சாலைகளை நிறுவுவதற்கும் தற்போது இயங்கி கொண்டிருக்கும் பிரிவுகளை விரிவுபடுத்துவதற்கும் உற்பத்தியை பன்முகப்படுத்துவதற்கும் பல்வேறு சிறப்பு திட்டங்களின் கீழ் கடனுதவி வழங்கி வருகிறது என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் NEEDS, அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன் திட்டம் AABCS போன்றவை குறித்த விரிவான விளக்கங்கள் தரப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னாக்கா இந்த கடன் விழாவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா தகுதி பெறும் தொழில்களுக்கு தமிழக அரசின் 25% முதலீட்டு மானியம் 25% முதலீட்டு மானியம் ரூபாய் 1.5 கோடி வரை வழங்கப்படும். அப்போ 25% இந்த பிஸ்னஸுக்கு என்ன பண்ணுவாங்கனாக்கா அரசாங்கம் கடன் உதவி வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஆண்டில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணம் செலுத்துவதில் இருந்து முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா
கடன் உதவி தராங்க இல்லையா, இது வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டணம் வசூலிப்பாங்க. ஸோ அந்த கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் முழு விலக்கு அளிக்கப்படும் என்பதை கொடுத்துருக்காங்க. இந்த வருடமும் தொழில் முனைவோர்களுக்கும் அந்த ஆய்வு கட்டணம் வந்து கிடையாதுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் வந்து இதனுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னாக்கா 04435011481 இது ஒரு நம்பரும், 94439688 இது ஒரு நம்பரும், 9443968806 இது ஒரு நம்பரும், 9443968822 இந்த நம்பரும், கிட்டத்தட்ட அதாவது 4 நம்பரை கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 நம்பருக்கும் எதனா சந்தேகம் இருந்தாக்கா, இந்த தொழில் தொடங்குவதற்கான, தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான ஏதாவது கடன் உதவி தேவைன்னாக்கா ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஸோ தமிழக அரசின் என்னன்னாக்கா தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1949 அமைத்த ஒரு கழகம் அப்படின்றத மறந்துடாதீங்க. 25% தமிழக அரசின் உதவியோட இந்த கடன் வழங்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் IUML கட்சியின் தேசிய தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காதர் மொஹிதீன் அப்படின்றவர் கொடுத்துருக்காங்க. காதர் மொஹிதீன். இந்த குவாரிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெடி வைப்பாங்க இல்லையா, ஸோ என்ன மாதிரி வெடி அப்படின்றத பார்க்கலாம். ஜெலட்டின் குச்சிகள், டெட்டனேட்டர்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெடிகளை வந்து இந்த பாறைங்க இடுக்கலெல்லாம் வந்து வச்சு வெடிப்பாங்க. ஸோ அதுதான் பேர் வந்து ஜெலட்டின் குச்சிகள், டெட்டனேட்டர்கள். ஸோ வந்து பார்த்தோன்னா 5 நாள் அரசு முறை பயணமாக நமது அண்டை நாடான மியான்மருடைய அதிபர் கடந்த ஏப்ரல் மாதம் வந்து பதவி ஏற்றுக்கொண்டார். அதன் அடிப்படையில் அரசு பயணமாக நம்ம இந்தியாவுக்கு வந்து அரசு சுற்றுப்பயணமாக இந்தியா வந்துள்ளார். அவர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மின் ஆங் லையிங் அப்படின்றவரை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஓகே ஹார்வி ஆர்லேக்கரை வந்து சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அவருடைய ஆளுநர் மாளிகையில் வந்து சந்தித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா சனாதனம் பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க. சனாதனம் அப்படின்னா என்ன? சனாதனம் அப்படின்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாக போயின்னு இருக்கு இல்லையா, சனாதனத்தை ஒழிக்கப்படுவோம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பேசுகிறாங்க. இந்த சனாதனம்னா சிம்பிளாக வந்து கொடுத்துருக்குறாங்க. சனாதனம் என்பது நித்தியமானது என்றும் புதியது என்பது பொருள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது நித்தியமானது என்றும் புதியது என்று பொருள்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, இதற்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. திருவள்ளுவரின் சிந்தனைகள், போதனைகள், வாழ்க்கைக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த விருது வழங்கும் விழாவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த யாருக்கு இந்த விருது வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் பலராமனுக்கு தமிழாகரர் சாமி தியாகராஜன் நினைவு விருது 2026 தமிழாகரர் சாமி தியாகராஜன் நினைவு விருது 2026 என்ற விருதை ஆளுநர் வழங்கினார். அடுத்தது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0க்கு பாதுகாப்பு படைகள் தயார் அப்படின்றத இராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த சிந்தூர் ஆப்ரேஷன் ஆல்ரெடி வந்து நடந்தது தான். இது எதுக்காக இந்த ஆப்ரேஷன் வந்து நடத்தினாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா, இந்த ஜம்மு காஷ்மீரில் வந்து பகல்காமி அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சுற்றுலா பயணிகள் வந்து போய் கொண்டிருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரவாதிகளால் கொடூரமாக தாக்குதலை
கொடூரமாக தாக்கி அவங்கள வந்து உயிரிழப்பை செய்ய வச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்தீங்கன்னா 26 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிரிழந்தனர் அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க. அதற்கு பதிலடி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் வந்து நடத்துவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதே 2025 ஏப்ரல் நடந்ததுக்கப்புறம் மேலே வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. 2025ஆம் ஆண்டு மே மாதம் மேற்கொண்ட இந்திய பாதுகாப்பு படை பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் அமைந்திருந்த பயங்கரவாதிகளின் முகாம்களை தாக்கி அழித்தது. இதில் ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இதை ஒட்டி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புதுசாக வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவசியம் ஏற்பட்டால், அதாவது அவசியம் ஏற்பட்டால் இரண்டாம் கட்ட ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது தான் ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 நடவடிக்கையை மேற்கொள்ள பாதுகாப்பு படைகள் முழு தயார் நிலையில் உள்ளன அப்படின்றத யார் சொல்லியிருக்காருன்னா இராணுவ தலைமை தளபதி உபேந்திர துவிவேதி அப்படின்றவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. சரியா? அடுத்தது சூழல் சமநிலையை பேணியபடி வளரும் நாடுகளுக்கே எதிர்காலம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டிருந்தார். இது எப்போ குறிப்பிட்டிருந்தாருன்னா பனாஜின்றது கோவாவுடைய தலைநகரம். பனாஜியில் ஒரு மேடையில் வந்து குறிப்பிட்டிருப்பார். இதில் வந்து கோவாவுடைய ஆளுநர், கோவான்றது ஒரு மாநிலம், கோவாவுடைய ஆளுநர் வந்து P. அசோக் கஜபதி ராஜு. முதல்வர் பார்த்தீங்கன்னாக்கா பிரமோத் சாவந்த் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து வான், தரை, கடல். ஸோ முப்படைகள் இருக்கு. அதில் வந்து நம்ம தரைக்கு பார்த்துருந்தோம். இப்போ வந்து கப்பல் பார்க்கலாம். கடல். அப்போ கடற்படை தலைமை தளபதி பார்த்தீங்கன்னா திரிபாதி அப்படின்னு பார்ப்போம். திரிபாதி அப்படின்றது ஃபுல் நேம் என்னன்னாக்கா தினேஷ்குமார் திரிபாதி அப்படின்றத பார்ப்போம். இந்த சீனா, பாகிஸ்தான் இது 2 நாடுகள் இருக்கு இல்லையா? 2 நாடுமே நம்மளுடைய அண்டை நாடுகள். இந்த 2 நாடுகளுமே அச்சுறுத்தலை எதிர்கொள்ள நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அழித்தல். அப்போ நீர்மூழ்கி கப்பல் என்ன பண்ணுவானாக்கா இந்திய கடற்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவானாக்கா அந்த நீர்மூழ்கி கப்பல்களை வந்து கண்டறிந்து அழிக்கிற ப்ராசஸ் வந்து இந்திய கடற்படை வந்து இது வந்து ப்ராசஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க. அந்த என்னன்னாக்கா கண்காணித்தல் உள்ளிட்ட திறன்களை கடற்படை மேம்படுத்தி வருவதாக இந்திய கடற்படை தலைமை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து வந்து இது ஒரு முக்கியமான செயலி, டிஜி யாத்ரா செயலி. இது டிஜி யாத்ரா செயலின்றது ஒரு முக்கியமான செயலி. என்னன்னாக்கா இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய இந்த வெளியுலக கண்காணிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் முன்னேற்றம் அடைந்த நாடுகள் வந்து எதை வச்சு சொல்கிறாங்கனாக்கா இந்த என்னது டிஜிட்டல், இந்த டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பில் முக்கிய மைல்கல்லை டிஜி யாத்திரா செயலி எட்டியுள்ளது. அப்போ டிஜி யாத்திரா செயலி வந்து பார்த்தீங்கன்னா செயலின்றது என்னது ஆப்பு. இந்த டிஜி யாத்திரா ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும் முன்னேற்றத்தை எட்டியுள்ளது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விமான நிலையங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஜி யாத்திரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசே வந்து பயன்படுத்துது. இது எதுக்காகனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வெரிஃபிகேஷனை சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் எடுத்துன்னு வராங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நேரடியாக பயண ஆவணங்களை சமர்ப்பித்து சரிபார்ப்பதற்கு பதிலாக இந்த செயலி மூலம் முக அங்கீகார தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயணிகளின் அடையாளம் சரிபார்க்கப்படுகிறது. இது பயணிகளின் தங்கு தடையற்ற போக்குவரத்துக்கு வழிவகுத்துள்ளது. இது விமான நிலைய முனையத்துக்குள் பயணி ஒருவர் நுழைவதற்காக சரிபார்ப்பு நேரத்தை 15 வினாடிகளில் இருந்து 5 வினாடிகளாக குறைத்துள்ளது. ஸோ இந்த ஆப் மூலிமா 15 நிமிஷம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையை தவிர்த்து 5 நிமிஷமே வினாடி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 15 செகண்ட்ஸுக்கு பதிலாக 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணாவே போதும். அது ஈஸியாக வந்து பார்த்தோன்னா வெரிஃபை பண்ணி நமக்கு சீக்கிரமாக வந்து வெரிஃபை பண்ணிடுது. இது வந்து டிஜி யாத்ரா செயலி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மூலிமா என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த விமான நிலையத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது செட் பண்ணியிருக்கிறாங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 38 விமான நிலையங்களில் வந்து இது ஆல்ரெடி பயன்படுத்தின்னு தான் இருக்கிறாங்க இந்த செயலியை. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 விமான நிலையத்தில் இது வந்து அமைக்கப்படும்ன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
இந்த டிஜி யாத்ரா செயலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லாங்குவேஜ் இருக்குது, 11 லாங்குவேஜ் இருக்குது ஆல்ரெடி. இப்போ புதுசாக ஒரு 11 லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணுறதா கொடுத்துருக்குறாங்க. அப்போது அது ஒரு 38, ஒரு 27, 65 இல்லையா, 65 விமான நிலையங்கள் வந்து அமைக்க போகிறாங்க டோட்டலாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 லாங்குவேஜ் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இன்றைய செய்தி முடிவடைந்தது. மேலும் நாளைக்கான செய்திகளை பார்ப்போம். இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன, அதையும் பார்ப்போம். இப்போது நீங்கள் இந்த அமேசான்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஆன்லைன் வர்த்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளை வந்து ஆர்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த அமேசானுடைய உரிமையாளருடைய ஜெஃப் பெசோஸின் அப்படின்றவருடைய ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்துக்கு சொந்தமான ராக்கெட், அந்த ப்ளூ ஆரிஜினுக்கு சொந்தமான ராக்கெட் ஒன்று என்னன்னாக்கா சமீபத்திய சோதனையின் போது வெடித்து சிதறியதில் அதன் ஏவுதளம் கடும் சேதமடைந்துள்ளது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக நீங்கள் கருத பண்ணனா வர்த்தக ரீதியிலான விண்வெளி சந்தையில், அப்போ விண்வெளி சந்தைன்னு ஒன்று இருக்குது. இப்போது இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து அதிவேகமாக வளர்ந்துருக்கு இல்லையா. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வர்த்தக ரீதியிலான விண்வெளி சந்தையில் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஆதிக்கம் மேலும் வலுவடையும் சூழல் உருவாகியுள்ளது. என்னன்னாக்கா நீங்கள் நெட்ஒர்க்கே எடுத்துங்க, ப்ரைவேட் நெட்ஒர்க் எல்லாமே கவர்மெண்ட் நெட்ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த பிஎஸ்என்எல் அது அரசாங்கத்துது, பொதுத்துறை சார்ந்தது. இப்போ நீங்கள் இந்த ப்ரைவேட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு நெட்ஒர்க்கை சார்ந்து தான் வந்து அவங்களுடைய தொழில் முனைவு வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா செயற்கைக்கோளும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தை நாடி தான் இன்னொரு நிறுவனம் வந்து முன்னேற்றம் அடைகிறது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட முறையில் வந்து செயல்படுது. அதை நம்பி தான் இவங்கெல்லாம் இருந்தாங்க. இப்போ தனியாகவே உருவாக்கணும்னு நினைக்கும் போது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை உருவானது. தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி துறைமுகம் வஉசி துறைமுகத்தில் பசுமை அமோனியா உற்பத்தி ஆலை வந்து அமைக்கிறதா. பசுமை அமோனியா உற்பத்தி ஆலை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்சம் டன், இந்த 10 லட்சம் டன் திறன் கொண்ட பசுமை அமோனியா உற்பத்தி ஆலை அமைக்க மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலர் சந்தோஷ்குமார் சாரங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய முன்னிலையில் ஒப்பந்தம் கையொப்பமாட்டது. அதை வந்து சந்தோஷ்குமார் சாரங்கி அவர் தான் வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸு. ஸோ இது என்னன்னாக்கா திருச்செந்தூர் கோயிலுக்கு சிறப்பு நிரந்தர அஞ்சல் முத்திரை வெளியீடு. ஸோ இந்திய அஞ்சல் துறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் இல்லையா, நிரந்தர அஞ்சல் முத்திரை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் என்னன்னாக்கா மே 30ஆம் தேதி வைகாசி விசாக திருநாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சிறப்பு நிரந்தர அஞ்சல் முத்திரை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய அஞ்சல் துறை சார்பில் கலாச்சார, வரலாற்று மற்றும் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை சிறப்பிக்கும் வகையில் நிரந்தர சித்திர அஞ்சல் முத்திரை பிபிசி பர்மனண்ட் பிக்டோரியல் கேன்சலேஷன் வழங்கப்படுகிறது. இது வந்து என்னது, கலாச்சாரம், வரலாற்று, சுற்றுலா ஆகிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை என்ன பண்ணுவாங்க, சிறப்பு மிக்கதாக காமிக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி முத்திரை வந்து நிரந்தர முத்திரை வந்து உருவாக்குவாங்க. இந்த சிறப்புமிக்க அஞ்சல் முத்திரை அறுபடை வீடுகளில் 3வது படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு கடந்த 1978ஆம் ஆண்டு தமிழ்நாடு அஞ்சல் வட்டம் சார்பில் வெளியிடப்பட்டது. அதான் வந்து அறுபடை வீட்டில் வந்து 3வது படை வீடு வந்து பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்குது இல்லையா. அந்த பழனியில் அவருடைய அந்த சாமியோடைய உருவம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா 1978 வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி அஞ்சல் தமிழக நிரந்தர அஞ்சல் முத்திரையும் வெளியிட்டு இருந்தாங்க. முருகப்பெருமானின் மீதமுள்ள 5 படை வீட்டு கோயில்களுக்கும் சனிக்கிழமை அஞ்சல் முத்திரை வெளியிடப்பட்டது. ஸோ மீதி இருந்த 5க்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முத்திரை வந்து வெளியிடப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுன்றது எல்லாருக்குமே தெரியணும். ஸோ அறுபடை வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருப்பரங்குன்றம் முதல் வீடு,
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர், மூணாவது வந்து பழனி, நாலாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவாமிமலை, அஞ்சாவது வந்து திருத்தணி, ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழமுதிர் சோலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முதல் வீடும் ஆறாவது வீடும் பார்த்தீங்கன்னா மதுரையிலே இருக்கு. ஸோ முதல் வீடு வந்து திருப்பரங்குன்றம். இதனுடைய அமைவிடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுரைக்கு அருகில் அமைந்துள்ளது. இதனுடைய சிறப்பு என்னன்னாக்கா தெய்வானையை மணந்த தலம் அப்படின்னு சொல்றாங்க. தெய்வானையை மணந்த தலம் முதல் படை வீடு. நான் ஆறாவது வீடும் அங்கேதான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஆறாவது வீட்டுல என்னன்னாக்கா பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய அமைவிடம் எங்க இருக்குன்னாக்கா மதுரையில அழகர் மலை சொல்றோம் இல்லையா, கீழே அழகர் கோயில் இருக்கும், மேல அழகர் மலைன்னு சொல்றோம் இல்லையா, அங்கதான் வந்து பழமுதிர்ச்சோலை அமைந்துள்ளது. இதனுடைய சிறப்பு என்னன்னாக்கா ஔவையாருக்கு திருவிளையாடல் புரிந்த இடம். ஔவையாருக்கு திருவிளையாடல் புரிந்த இடம், இரு தேவியாருடன் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு இடம். ரெண்டாவது வீடு பார்ப்போம். திருச்செந்தூர். திருச்செந்தூர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடியோடைய கடற்கரை பகுதியில் இருக்கு. இது ரொம்ப ஃபேமஸானது என்னன்னா சூரசம்ஹாரம் நிகழ்ந்த வீரம் செறிந்த தலம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நீங்க கூட பார்ப்பீங்க சூரசம்ஹாரம் தினத்தண்டி வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். அதை ரொம்ப அழகாக காமிப்பாங்க, லைவாகவே காமிப்பாங்க. அதேமாரி மூணாவது பழனி. ஸோ பழனி வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இதனுடைய சிறப்பு என்னன்னாக்கா ஆண்டி கோலத்தில் தண்டாயுதபாணியாக நின்ற இடம். ஆண்டி கோலத்தில் தண்டாயுதபாணியாக நின்ற இடம் ஞானப்புலம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது சுவாமிமலை. இதனுடைய அமைவிடம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அருகில் வந்து அமைந்துள்ளது. இதனுடைய சிறப்பு என்னன்னா தந்தைக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்த தகப்பன் சுவாமி தலம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது அஞ்சாவது வந்து திருத்தணி. அமைவிடம் வந்து திருவள்ளூர் மாவட்டம். என்னன்னாக்கா சினம் தனிந்த இடம், வள்ளியை மணந்த தலம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைய செய்தி முடிவடைந்து விட்டது. நேற்றைய செய்தித்தாளிலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன், அதை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 226 மற்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 எதை குறிப்பிடுகிறது என்பதை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும். நன்றி.